இன்று அன்பான பாபாவிடம் நான் போகை எடுத்துக்கொண்டு வதனத்திற்கு சென்றேன். வதனத்திற்கு சென்ற உடனேயே பார்க்கிறேன், பாபாவின் முன்பு ஒரு அக்னி குண்டம் எரிந்து கொண்டிருந்ததை பார்த்தேன். பாபா அந்த குண்டத்தை, அந்த அக்னியை மிகவும் சிநேகத்தோடு பார்த்து கொண்டிருந்தார். பிறகு நான் கேட்டேன், பாபா, நீங்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? பாபா ஒரு நொடி என்னை பார்த்து புன்னகை செய்தார். குழந்தாய், பாபா சில நேரம் தன்னுடைய பழைய இதிகாசத்தை, பழைய விஷயங்களை, யஜ்யத்தின் பழைய இதிகாசங்களை அந்த மலரும் நினைவுகளாக நினைவு செய்கின்றார் என்று பாபா கூறினார். யஜ்யம் ஸ்தாபனை செய்யும் போது இந்த குண்டம் சிறிய குண்டமாக இருந்தது. குறைவான குழந்தைகள் மட்டுமே இருந்தார்கள். ஞான யோகத்தில் இந்த யஜ்ய குண்டம் ஒளிரிக் கொண்டிருந்தது. சிலர் சமீபத்தில் வந்தார்கள், சிலர் வெகு தூரத்திலேயே பார்த்துவிட்டு சென்று விட்டார்கள். சிலர் ரொம்ப சமீபத்துல நேருக்கு எதிரே அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் தவத்தில் இருப்பது போல நமக்கு தோன்றும் என்று பாபா கூறினார். இந்த சிறிய குண்டம் மெல்ல மெல்ல எவ்வளவு தீவிரமாக முன்னேறிவிட்டது. இத்தனை வருடங்களில் எவ்வளவு பெரிய குண்டமாகிவிட்டது என்று பார்க்கிறார் பாபா. குண்டத்தில் அக்னி ஒளிரிக் கொண்டிருந்ததை பாபா பார்க்கிறார். அதில் எத்தனை ஆத்துமாக்கள் இதன் பிரபாவத்தில் வருகிறார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த குண்டத்தில் யதாசக்தியில் தனக்கு இயன்றதை செய்து கொண்டே இருக்கிறார்கள், ஏதாவது போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இந்த குண்டம் இவ்வளவு வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று பாபா கூறினார். வருங்காலத்தில் பாபாவினுடைய குழந்தைகள் யாரெல்லாம் இருக்காங்களோ, எந்த ஆத்மாக்கள் அனைவரும் வருவார்கள். இந்த குண்டத்தில் இருந்து பாபா ஸ்தாபனை செய்த இந்த குண்டத்தில் அனைத்து ஆத்மாக்களுடைய ஒவ்வொரு விதத்திலும் உடல், பொருள், மனம், மேலும் சமயம், சங்கல்பம் அனைவருமே இதில் ஆகுதியாக செலுத்துவார்கள். எப்பொழுது இது சமாப்தி ஆகிறதோ, அனைத்து விதமான பாபாவோட வீட்டில், பாபாவோட யஜ்யத்தில் குழந்தைகள் தனக்குத்தானே சமர்ப்பணம் செய்து கொண்டு சமர்ப்பண வாழ்க்கையில் வாழ்வார்கள் என்று பாபா கூறினார். அந்திம ஆகுதியில் அனைவரும் வருவார்கள் என்று பாபா விசேஷமாக குழந்தைகளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாறையும் பாபா பார்க்கின்றார். பாபா ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாறையும் பாபா பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த குழந்தைகளுக்கு பாபா சக்தியும் கொடுக்கின்றார். சில குழந்தைகள் அந்தர் ஆத்துமாவில் விசேஷமாக பாபாவின் மீது அன்பும் நிறைந்திருக்கிறது, ஸ்நேகமும் நிறைந்திருக்கிறது.
அந்த ஆர்வத்தோடு அன்போடு பாபாவுடைய குழந்தைகளாக வாழ்கின்றார்கள் என்றும் பாபா கூறினார். இன்று பாபா விசேஷமாக ஆதியிலிருந்து அந்திமம் வரை இந்த யஜ்யம் குண்டம் என்று சொல்லலாம். அதை பாபா இன்று ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள நிலைமையை பாபா பார்த்து கொண்டிருந்தார். வருங்காலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பிராமண குழந்தைகளும் இந்த ஆகுதியில் போடுவார்கள் என்று பாபா கூறினார். பிறகு பாபா முன்னாடி நான் போகை வைத்தேன். பாபா அன்போடு போகை ஸ்வீகாரம் செய்து கொண்டார். இன்னும் அநேக ஆத்மாக்களுடைய அன்பு நினைவுகளையும் நான் கொடுத்தேன். பாபா அன்போடு அந்த ஆத்மாக்களை இமர்ஜ் செய்து அன்பு நினைவுகளையும் தந்தார். அன்பினுடைய அந்த இதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த அன்பு நினைவுகள் இதயத்தை தொடுகிறது என்று பாபா கூறினார். எந்த குழந்தைகள் பாபாவை நினைக்கிறார்கள், பாபா அவர்களை நினைக்கவில்லை என்பது இருக்கவே முடியாது என்று கூறினார். பிறகு பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பு நினைவுகளை வழங்கினார். பிறகு நான் பாபாவுடைய அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வந்துவிட்டேன். ஓம் சாந்தி.